நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நெருக்கப்பட்டேன் மடிந்திடாமல், கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி, அவரை புகழ்ந்து, அவரை வாழ்த்தி, அவரவே நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரே ஒரு யோசேப்பு தான் பார்வோன்கிட்ட விற்கப்பட்டார். முதல் குழியில் தள்ளுதாங்க, திருப்பி வித்துருந்தாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்துருந்தாங்க. ஆனால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட அதே யோசேப்பின் மூலமாக யோசேப்புடைய அண்ணன் தம்பி, யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு அனைவருமே யோசேப்பை சந்தித்து புசிக்க ஒன்றும் இல்லாத நிலை, பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த இடத்தில் அருமையான தானியத்தை வாங்கி செல்ல வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு நாட்களை தேவன் உண்டாக்கி விடுகிறார். அநேகரால் நீங்கள் அற்பமாக நினைப்படலாம், உங்கள் சொந்த ஜனங்களால் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் தலை கவர்ந்திருக்கலாம், நன்மை செய்தபடினால தலை கவர்ந்திருக்கலாம். அதே இடத்துல தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார், தலையை நிமிர செய்வார். நிச்சயமாக சொல்கிறேன், தேவன் உங்களுடைய தலையை நிமிர செய்வார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். வெட்கப்படுத்தாத தேவன், நீதியுள்ள தேவன், நித்தியத்துக்குரியவர், பரிசுத்தத்துக்குரிய தேவன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது என்ற விசுவாசம் நமக்குள்ளாக தழுத்துவங்க வேண்டும். வெட்கப்பட்ட இடத்திலேயே, துக்கப்பட்ட இடத்திலே தேவன் நம்மளுடைய தலையை நிமிர செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆவியானவர் தூண்டுகிறபடினால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த அருமையான செய்தியை காண்கின்ற அநேகரில் சில பேர் வெட்கப்பட்ட நிலையில், வேதனைப்பட்ட நிலையில், வியாகுலம் உள்ள நிலையில் இருக்கீங்க. தேவன் உங்களுடைய காயங்களை கட்டுவார். உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய காயங்களை கட்டுவார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பின்தொடர வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு இருக பற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நீதிமான், உத்தமன். ஒருபோதும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்துவதே அல்ல. யாரை முன்குறித்தாரோ தேவன், அவர்களை தேவன் உயர்த்துவார். இந்த உலகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த உலக கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். பரமழைப்பின் பந்தய பொருளை எதிர்நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் முன்குறித்து தெரிந்து கொண்டார். என்ன செய்தார்? 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். சிரசில் 2 கரங்கள், 2 கால்கள், 5 காயங்களை நேசராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன தவறு செய்தார்? எதற்காக அந்த பனிஷ்மெண்ட்டு? என் பாவம், உங்கள் பாவம், மீறுதல், அக்கிரமம், இதுக்கு ஒரு முடிவு வேண்டும் என்றால் ஒரு நீதிமான் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். ஒரு பரிசுத்தரால் அனுப்பப்பட்ட ஒரு நீதிமான் வர வேண்டும். மனிதனை போல் ஜீவிக்க வேண்டும். மனிதன் செய்த எல்லாவற்றையும் செய்து தீமைக்கு ஆளாகாதபடி, பாவத்திற்கு ஆளாகாதபடி சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உயிர்த்தெழ வேண்டும். இதுவே அடையாளமான ஒரு ஜீவியம். 5 காயங்கள். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை ஜீவித்தார். 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை விட யாரும் முன்வர முடியாது. தன்னுடைய பெற்றோருக்காக ரத்தம் தரலாம், கண்ணை தரலாம், கிட்னியை தரலாம், ஏதாவது பெற்றோருக்காக குடும்பத்தாரை முன் வரலாம். ஆனால் ஜீவனை தரீன் என்று சொல்லி வர யாருக்கும் தகுதியில்லை, முடியாது. அதை கேட்க மாட்டார்கள், அதை தரவும் மாட்டார்கள். அது அரசு ஏற்றுக்கொள்ளாது, யாராலையும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து முன் வந்தார். இந்த உலகத்தின் ரட்சிப்பின் அடையாளத்தை காமிக்க முடியாத, அடையாளமான ஒரு வாழ்க்கையை காண்பிக்க முடியாத பரிசுத்தரின் ஒரே குமாரான இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். 5 காயங்கள்.
சின்ன பின்னமாக பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்துவை சவுக்கால் அடித்தார்கள். அவர் சுமந்த சிலுவை 160 கிலோ என்று சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள். ஒத்தவாக்கிய வசனம், தானியல் ரெஃபரன்ஸ், இவைகளை நாம் பார்க்கும் பொழுது, வேத ரகசியங்களில் நாம் பார்க்கும் பொழுது எழுதப்படாத விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. 160 கிலோ டன், 160 கிலோ எடையை ஒரு தோளில் வைத்து சுமப்பதென்றால், ஒரு சிமுண்டமுடைய ஒரு தலையில் வைச்சா ஒரு குறிப்பிட்ட நேரம் மனுஷன் போக முடியும். 50 கிலோ 3 சிமுண்டமுடைய விட மேலான எடை 160 கிலோ என்பது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நாம் மீறுதல் நிமித்தம், ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தம் சவுக்கடியும் கொடூரமான பாடுகளையும் தன்னை ஏற்றுக்கொண்டார். நாம் நன்மை செய்யும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சந்தோஷப்படுகின்றார். நாம் தீமைக்கு ஒவ்வொரு காலம் முன் வரும் பொழுது அவர் கண்ணீர் வடிக்கின்றார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 சட்டத்திட்டை 2ஆக பிரித்து சரித்திர நாயகன் அவர் பிறந்து நமக்கு ஒரு சரித்திரத்தையும் கொடுத்த பின்பாக நாம் பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் ஆத்மா சாகவே சாவும். ஆனால் ஒருவரும் வெட்கப்பட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சிலுவையில் 5 காயங்கள் இந்த நாளின் செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது எதற்காக? லூக்கா 23ஆம் அதிகாரம் 50, 51, 52 பார்க்கும். யோசிப்பு என்ற பெயருள்ள ஆலோசனைக்காரன் உத்தமனும் நீதிமானும் பிலாத்துவிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்டு மெல்லிய துப்பட்டிலே சுற்றி ஒரு கல்லறையிலே வைத்தான். எந்த புனிதனுடைய கல்லறையில் வைக்கப்பட்டது, எந்த புனிதனுக்கும் கல்லறையில் வைக்கப்பட்டது என்று சொன்னதை அல்ல, மூடுவார்கள். என் நேசர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்தில் அப்படியே துப்பட்டா வச்சு மூடி அந்த வச்சு கல்லை வைத்து புரட்டி வைத்தார்களே தவிர மண்ணை வைத்து மூடவில்லை. அலங்காரமாக கட்டடம் கட்டவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் என்று எழுதவில்லை. அந்த இடத்துல கல்லை புரட்டப்பட்டது. இயற்கையாக 3ஆம் நாள் தேவன் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளும் சரித்திரமாக சொல்லுகிறேன். இந்த சரித்திர புஸ்தகத்தில் மட்டுமல்ல, ஐநா சபையை கிறிஸ்துவின் வாழ்க்கை கிபிங்கிறதே ஏற்றுக்கொண்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். உத்தமனாக வாழ்ந்தார். 100க்கு அதிபதியுடைய சாட்சியை பார்க்கின்றோம். இந்த இயேசு மெய்யாகவே நீதிபரராக இருந்தார். மெய்யாகவே என்றால் உண்மை. உண்மை நம்ம சொல்றோம்ல, சத்தியம் சத்தியம். வானத்து மேலையும் எது மேலையும் சத்தியம் சொல்லி நமக்கு தகுதி அல்ல. சத்தியம் சொல்லாதீர்கள். வானம் கர்த்தருடையது, பூமி கர்த்தருடைய பாதபடி. யார் மேலேயும் நம்ம சத்தியம் சொல்லி நம்ம தகுதி இல்லை. சத்தியபரர் அவரே. ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்வீங்க ஆண்டவரே. சத்தியத்தை லேசா சொல்றோம், தவறு. மெய்யாகவே நீதிபரராயிருந்தார். மத்திய 27:19 நீதிமானே ஒன்றும் செய்யாதீர்கள். பிலாத்துடைய மனைவி சொப்பனத்தை பார்த்து சொல்றார் கணவனிடத்துல ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானே ஒன்றும் செய்ய வேண்டாம், சொப்பனத்தில் பாடுபட்டேன், வெகு பாடுபட்டேன். எச்சரிப்பான வார்த்தை. தேவ அனுமதி இல்லாதபடி ஒருவனும் நம்மளை தொட முடியாது. யோசுவாவுக்கு சொல்றார் ஆண்டவர், நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருவனும் தொடமாட்டான். எதிர்த்து நிற்பதல்ல. நிக்கதேமும் யோசேப்பும் இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். அருமையான தேவதாசர் 1992ஆம் ஆண்டு பால் தினகரன் ஐயாவுடைய அப்பா தினகரன் ஐயா இறந்த நாட்களை பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உலக தேசங்களில் அறுவடை அநேக வசனத்தின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்திக் கொண்ட தேவதாசர். அவர் விட்டு சென்ற ஊழியத்துக்காக செபிக்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஊழியத்துக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏசாயா 53:5 பார்க்கும் பொழுது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், ஆக்கினி தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொண்டார். நீதிமொழிகள் 20:30 காயத்தின் தழும்புகளால் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவைகள் அழுக்கற்ற துடைக்கும் தேவ கரம் நம்மளை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிஷம் காத்துக்கொள்ளும்படியாக நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு செபிக்க, தேவ சமூகத்தில் டாடி எனக்கு உங்களுக்கு சித்தமானதை செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது
தேவன் வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்போ இயேசுவின் 5 காயங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 18-19. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் பொழுது மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10-11 பார்ப்போம். 9 வரங்களை தேவன் தந்திருக்கின்றார். பலவிதமான வரங்கள் உண்டு. தேவ சமுத்திர டாடி எனக்கு எப்படிப்பட்ட வரத்தை நீங்கள் தந்திருக்கீங்கன்னு முழு ரட்சிப்பில் உள்ளவங்க தேவ சமுத்திரம் கேளுங்க. டாடி இது தாங்க அந்த வரம் தாங்கன்னு கேட்காம, உமக்கு சுத்தமானதை நான் தாங்கக்கூடிய ஒரு வரத்தை, நான் பலப்படக்கூடிய வரத்தை, விழுந்து விடாத ஒரு வரத்தை, உமக்கு சுத்தமான வரத்தை தாங்கன்னு கேட்கும்போது என் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். மதுபானத்தையே விரும்புகிறாங்க ஜனங்கள். முடிவில் விரியன் பாம்பை போல அது தீண்டுமா. என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 29, 30, 31, 32 வேண்டாம். குடும்பத்தை மறக்க செய்யும், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாது, நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய துணையாரிக்க செய்யக்கூடிய உதவியை நாம் செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நல்ல வழி தீமையான வழி 2 வழிகளும் இருக்கிறது, உண்மைதான். துன்மார்க்கமான ஜீவியம் வேண்டாம். கர்த்தருடைய கீழ்ப்படிதல் உண்மையான ஒரு ஜீவியம் குறுகலான பாதையாக இருந்தாலும் அது சமாதானத்தின் பாதையாக காணப்படுகிறது. அது இயேசுவின் 5 காயங்களை ஏற்றுக்கொண்ட பாதையாக காணப்படுகிறது. கிருபை. அருமையான தமிழகத்தை ஆளுகை செய்கிற அருமையான மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்காக அவருடைய நல்ல உடல் ஆரோக்கியத்தை, சரீர பலன், உற்சாகத்தை, ஆயுஷ் நாட்களை அதிகமாக தரும்படியாக நான் ஜெபிக்க நாட்கள் உண்டு. மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள், அவருடைய துணைவியார், பிள்ளைகளின் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவ பாதுகாப்பு வேண்டும். அவருடைய குடும்பத்தை அந்த அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அருமையான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக, வாழ்க்கைக்காக, வாலிப வயசில் அவங்களுக்கு என்ன தேவையோ நன்மைகளே, வரும் காலத்தை குறித்து, நல்ல தீர்மானங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நல்ல ஒரு அருமையான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார். தேவன் தாமே அருமையான அந்த ஐயாவை, அந்த ஐயாவுடைய ஆட்சியை, அந்த ஐயாவுடைய குடும்பத்தாரே, அவரை, அந்த ஐயாவை முற்றிலும் தேவன் பாதுகாக்க முடியாது. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் வழி நடத்துவார். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் நடக்கும் பொழுது மனிதனால் ஒன்றும் அல்ல என்பதை பார்க்கின்றோம். இந்த செய்தியின் தலைப்பார்க்கும் பொழுது 5 காயங்கள். யாருக்காக ஏற்றுக்கொண்டார்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு காணப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, நாமும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து நன்மை செஞ்சுட்டேங்க. ஒரு இடத்துல நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு கெட்ட வார்த்தை வைலாம், திருப்பி எழுதாதீங்க. துதித்தல் வரக்கூடிய நாவில் சபித்தல் வராதபடி காத்துக்கோங்க. துதித்தில் வரக்கூடிய நாவில் சபித்தல் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். கிருபை. பதில் செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் நம்மளை கேட்கும். ஒருவன் இடது கணத்தில் அடிச்சிட்டான்னா வலது கணத்தை திருப்பி கொடு. வலது கணத்தை நீ அடிக்கும் உடனே கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன் அதை சொல்றாருன்னா, உன்னை தொடுகின்றவன் என் கண் இமையை தொடுகிறான். உன்னை அடித்தவன் நிச்சயமாக மனம் திரும்புவாங்க. காரணம் இல்லாமல் அடிப்பவர்கள் மனம் திரும்புவார்கள். நிச்சயமாக மனம் திரும்புவார்கள். உங்களை விட மேன்மையாக தேவன் கொண்டு வருவார். ஒரு ஊழியரா, ஒரு விசுவாசியா, ஒரு அர்ப்பணிப்பா கொண்டு வரலாம். அற்பமாக என்னாதீங்க, அவங்கள மன்னிங்க, விடுங்க, தேவன் பார்த்து கொள்வார். சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசு பூமியில் வாழும் பொழுது என்ன செய்தார்? பிரசங்கம் செய்தார், பிசாசுகளை துரத்தினார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், அநேக அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார். தேவன் அவரை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு உட்படுத்தி தேவ திட்டத்தை தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைவேறும்படியாக வெற்றி சிகரமாக தேவன் செய்தார்.
தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. கர்த்தர் திட்டம் இல்லாதபடி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்பதை பார்க்கின்றோம். அதனால் இந்த செய்தியின் தலைப்பு இயேசுவின் 5 காயங்கள். இயேசு நம்முடைய எல்லாருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். எல்லாம் எப்படிப்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்தினார் வாழ்ந்த நாட்களில். எரேமியா 15:18 பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் நம்ம பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு. யோவான் 20ஆம் அதிகாரம் 26-27 காயங்களை பார்த்த தோமா சந்தேகப்பட்டான். தோமா விசுவாசித்தான், நேரடியாக பார்த்த பின்பாக விசுவாசித்தான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:6 பார்ப்போம். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தன்னை தான் தாழ்த்தினார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்ம பார்ப்போம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நாம் பிறக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்த ஜனங்களை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாடுகளை பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் பிரியப்படக்கூடிய ஒரு ஜீவியமாக வாழ்ந்து காமித்தார். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நொறுங்குண்டவர்களே காயங்களே கட்டுகிறார். நொறுங்குண்டவங்களுடைய காயங்களே கட்டுகின்ற தேவன், கட்டி நேர்த்தியாக செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய கிருபை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சீசர்கள் கூட ஆண்டவர் அற்புதம் செய்வதை சில நேரங்களில் தடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். உண்மைதானே? தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லும்போது எவ்வளோ பலகீனத்தில் இந்த உலகத்தை பார்க்க முடியாத, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பலகீனத்தை ஆண்டவரை கூப்பிடுதாம்னா அவன் உள்ளே வந்து எவ்வளோ வேதனைப்பட்டுக்கணும். சீசர்கள் அதட்டினார்கள். மீண்டும் சத்தத்தை உரைத்து அவன் கூப்பிட்டபடினால் முழு ரட்சிப்பை, புதிய ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். தேவன் தந்தார். உலகத்தை பார்க்க முடியாத குருடனாக இருந்தவனை பார்க்க செய்தார். எவ்வளவு கிருபை! தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். டாடி, நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் சத்தியம், நீங்கள் தி ஜீவன், வேறு வழி இல்லை எனக்கு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவன் உதவி செய்தாரே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாயிருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அவரை போற்றி அவரை புகழ்ந்தவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்து கொண்டு இருக்கின்ற தேவனாயிருக்கின்றார். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடனே, கலாத்தியர்கள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நம்மில் காணப்பட வேண்டும் அப்படிங்கிறார். ருசிச்சிட்டார். கர்த்தருடைய நாமம்னா என்னன்னு ருசிச்சிட்டார். கர்த்தர் விலையேற பெற்ற அவருடைய நாமம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பிதா வல்லமை தந்திருந்தார். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றேன், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய கிருபை. எல்லாம் விட்டு விட்டார். சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் முன்பாக அவரை பிடிக்கும் பொழுது காதை வெட்டுகிறான். வெட்டும் பொழுது இவரோடு இருந்த சீசர்கள் காதை வெட்டும் பொழுது, எதிரியானவருடைய காதை வெட்டாத, பட்டயத்தை எடுக்காத, பட்டயத்தினால் மடிப்பான், காதை முதலாவது அப்பையும் அந்த ஊழியத்தை செய்கிறார். தன்னை சிலுவைக்கு அறைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காதை மீண்டும் ஒட்ட வைக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு ஊழியம், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு! காயங்களை கட்டக்கூடிய ஊழியம். சிலுவையின் சிலுவையுடைய வார்த்தை அவர் இறக்கும் சில தருவாய்க்கு முன்பாக, இதோ தாகமாயிருக்கின்றேன்,
நான் ஆதாயப்படுத்தி கொண்ட ஆத்துமாக்கள் காணாது, இன்னும் தாகமாக இருக்கின்றேன். ஆத்துமா தண்ணி தாகம் அல்ல, காடியை கொடுத்தார்கள், தண்ணி தாகம் அல்ல. இந்த ஜனங்கள் மேல் தாகமாக இருக்கின்றேன். இந்த ஜனங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்வார்கள்? கிருபையாக சொன்னார், பேதுருவே, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை பராமரிப்பாயா? மீண்டும் மீண்டும் கேட்கிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை பராமரித்துக் கொள்வாயா? ஆடுகள் என்றால் விசுவாசிகள். அருமையான தேவச்சனமே, சிலுவையில் 5 காயங்கள் என்று சொல்லும் பொழுது லகுவாக முடித்து விடுகின்றோம் இந்த செய்தியை 20 நிமிஷத்துக்குள்ளாக. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய பாடுகளை, மரணத்தை, அர்ப்பணிப்பை நாம் நினைக்கும் பொழுது எந்த புனிதனும் இதற்கு முன் வர முடியாது. எந்த மனிதனும் நானாச்சு உயிரை விட, எப்படி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, கொண்டாலும் சரி, நான் ஒப்பு கொடுக்கன்னு எந்த புனிதனும் யாருமே வரல. பரிசுத்த நீர் ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தளினார். சாட்சியான ஒரு ஜீவியம். இதனால செய்தியின் தலைப்பு பார்க்க முடியுது. அருமையான கிறிஸ்துவின் 5 காயங்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வேண்டுதலை கேட்கின்றேன். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் வாகனத்தை ஓட்ட கொடுக்கும் பொழுது அந்த வயசு வரணும். ஓட்டுநர் பயிற்சியின் மூலமாக, பயிற்சி பெற்ற பின்பாக நீங்கள் அந்த வாகனத்தை கொடுத்து சென்றால் அதை ஒரு பக்குவமாக ஓட்டுவார்கள். ஏனென்றால் பிரியத்தோடு நம்ம வாகனத்தை கொடுக்கும். 2 வீலர் கொடுத்துருந்தோம், காரை கொடுத்துருந்தோம். பயிற்சி இல்லாதபடி, வயசு வராதபடி எங்கேயா கொண்டு விட்டுருந்தாங்க. எவ்வளவோ மரணம் ஏற்படுது, எவ்வளவோ கால் சேதம் ஏற்படுது, எவ்வளவோ கை சேதம் ஏற்படுது, நடக்க முடியாத நிலை எத்தனை பேருக்கு ஏற்பட்டுது. அதனால் அருமையான தாயாரே, தந்தையே, சகோதரனே, சகோதரியே, வாலிபரே, எல்லாருக்கும் அன்பாக அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாகனம் ஓட்ட பழகாத நேரத்தில் 2 வீலரோ பைக்கோ ப்ளஸரோ எது உங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய தருணம் இருந்தாலும் அது அதிகாரத்திற்கு மீறி நீங்கள் செய்யும் பொழுது பல பாதிப்புகள் உண்டாயிருது. நீங்கள் போய் கவனக்குறைவாக வேணும் செய்ய மாட்டேன், கவனக்குறைவாக போய் யார் மேலே விட்டுட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு கால் யாருக்காவது ஒடிஞ்சிச்சுன்னா அவருக்கு பின்னால் கிட்டத்தட்ட அநேக குடும்பம் இருக்கும். அந்த அநேக குடும்பத்தை அவர் தான் வழி நடத்தணும். எல்லா பாதியுமே போயிருமே, அவங்களுடைய வாழ்க்கை தெருவுக்கு வந்துடுமே. அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது, அந்த இரத்த பலிக்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது. அதனால் பெற்றோரும் வாலிப சகோதரனோ வாலிப சகோதரியோ நீங்கள் தயவு செய்து அந்த அருமையான அந்த வயசு அது எந்த வயசில் லைசன்ஸை தருவாங்க, எந்த வயசில் அந்த நம்ம அந்த டிரைவிங்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்குது. அதை அனுசரித்து சட்டத்திற்கு போக்குவரத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, பெற்றோரும் சகோதர சகோதரி வாலிபர் எல்லாருமே கீழ்ப்படிஞ்சு வாகனத்தை ஓட்டக்கூடிய முறையில் அந்த வாகன பயிற்சி நிலையத்துக்கு அந்த வயசுக்கு போய் அதை படித்து முடித்து லைசன்ஸ் வாங்கி நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது ஒரு பக்குவம் கிடைக்கும். உங்களுக்குள்ள ஆபத்துகள் ஏற்படாது, யாரும் உங்களை தூஷிக்க மாட்டாங்க. நம்மளால் பிறர் குடும்பம் பாதிக்கக்கூடாது இல்லையா? நம்மளை மாதிரி அவங்களையும் நம்ம நேசிக்கும் பொழுது கவனமாக ஞானமாக இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேவன் தாமே இது பார்க்கின்ற உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வல்லமை, கிருபை, தயவு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அமரும் அனைவரையும் ஆளுகை செய்ய முடியாத தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கர்த்தரை முழு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செம்மையான பாதைகளில், செழிப்பான பாதைகளில் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.